வணக்கம் வீர தமிழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீங்களோ? நிறைய பேர் என்னட்ட கேட்ட கேள்வி அண்ணா எப்படி நீங்கள் உங்களோட காசை கேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி. நான் பொதுவாக என்ன செய்வேன்னு சொன்னால் எல்லா கணக்கு வழக்கம் சரியாக எழுதி வச்சிருப்பேன். என்ன செலவழிச்சாலும் எழுதுவேன். அதே மாதிரி எனக்கு எப்போ சம்பளம் வந்தாலும் நான் முதலாவது செய்கிற வேலை என்ன செய்வேன்னு சொன்னால் ஆப்ஸ்லேயே நான் என்ன செஞ்சிருவேன்னு சொன்னால் இந்த கார் லீஸை உடனே செட்டில் பண்ணுவேன். முதலாவது வேலை அதை தான் நான் செய்வேன். அதுக்கு பிறகு என்னென்ன செலவுகள் இருக்குது அது எல்லாத்தையுமே அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். அதை வச்சு பிறகு பெண்டிங்கில் எப்போ தான் அந்த டேட் இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டை பார்த்து கட்டுறாள் நான் இல்லை. நான் எப்போ சம்பளம் பெறுதோ அடுத்த நிமிஷம் முதலாவது ஆப்ஸை ஒன் பண்ணுவேன். ஒன் பண்ணி முதலாவது செய்கிற வேலை அந்த வேலையை தான் செய்வேன். எக்ஸலில் ஒரு சீட்டில் நார்மலாக போடுவேன், இந்த ரூம் ரெண்டல் அதுகளை போடுவேன். அடுத்த சீட்டில் நான் போடுவேன் ஃபோன் பில் எவ்வளோ போடுவேன். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கேன் போடுவேன். எக்ஸ்ட்ரா செலவு எவ்வளோ போடுவேன். அதே மாதிரி சேவிங் எவ்வளவு அப்படி எல்லாமே நீட்டாக பிளான் பண்ணி செய்வேன். அதனால தான் ஏதோ சமாளித்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி இப்போதைய விலைவாசிக்கு நாங்கள் சமாளிக்க வேலைன்னு சொன்னால் அவ்வளோ விலைவாசி கூடி இருக்கிற டைமில் நாங்கள் எங்களுக்கு வர வருமானத்தை பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற செலவுகளை ஒழுங்கமைச்சு கொள்ள வேண்டும். இந்த விஷயம் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.